என்னது ஒரு ரூம் 45,000 ரூபாவா? அதுவும் இந்த 45,000 ஸ்ரீலங்கன் ரூபீஸுக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இந்த ரூம்ல தாராங்களா? நம்ம ஸ்ரீலங்காவில் பாணந்துறையில இருக்கிற ஜிஜி ஜெட்விங்ல இருக்கிற ரூம்ஸ்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்றதையும், அந்த ரூம் ஒரு பீச் சைட் வியூவோட இருக்கிற ரூமா இருந்தது என்று சொல்லியும், அந்த ரூம் எப்படி எல்லாமே இருந்ததுன்றதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளோரிங்கான வீடியோவா தான் இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம பாணந்துறை ஜிஜி ஜெட்விங்க ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அட அன்றைக்கு நாம கொழும்பையும் தாண்டி பாணந்துறை ஜங்ஷன்ல இறங்கி நின்று எங்க போவோம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம மைண்ட்ல கிளிக் ஆன ஒரு ஹோட்டல் தான் இந்த பாணந்துறை ஜிஜி ஜெட்விங் அப்படி என்று சொல்ற ஒரு லக்ஸரியஸ் ஆன ஒரு ஹோட்டல். நாமளும் இந்த ஹோட்டலுக்கு வந்து லோபியை சுத்தி பார்த்தோம். அந்த ஹோட்டலோட லோபியே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த ஹோட்டலுக்கு பிங்க் சைட்ல ஒரு பெஸ்டான பீச் சைட் வியூவையும் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சுங்க. அட ஆமாங்க, ஒரு பெஸ்டான ஒரு ஒரு பீச் சைட் ரெசார்ட் என்று சொன்னா இந்த பாணந்துறை ஜிஜி ஜெட்விங் ஹோட்டலை நான் சொல்லுவேனுங்க. இங்க வந்து இறங்கினது நமக்கு வெல்கம் ட்ரிங்க் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதோட ஒரு வெட்டவலும் நம்ம கையில கொடுத்திருந்தாங்க. நாமளும் அந்த வெட்டவலால நம்ம ஃபேஸ் எல்லாத்தையும் துடைச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அவங்க கொடுத்த அந்த ஆப்பிள் ஜூஸையும் குடிச்சு நம்ம லோபியில வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வெளியில இருக்க பீச் சைடே நாம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். உண்மையிலேயே ஒரு வேற லெவலான ஒரு பீச் சைட் ரெசார்ட் தானுங்க சொல்லணும். நாமளும் அந்த பீச் எல்லாத்தையுமே சுத்தி முத்தி பார்த்து வீடியோ போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டு நாமளும் அந்த பீச்சை பார்த்தபடியே காலை நீட்டிக்கிட்டு இருந்து படுத்திருந்தோம் பாருங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே அவங்க வந்து உங்களோட ரூம் ரெடி ஆகிட்டு நீங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு என்வலப்ல ரூம் கீயையும் தந்திருந்தாங்க. அதோட அவங்களோட வைஃபை பாஸ்வேர்ட் அண்ட் அங்க நாங்க ஜிம் அக்சஸ் பண்ண போறோம்னு சொன்னா அது எந்த டைம் நாங்க போகலாம், அதோட ஸ்விமிங் பூல் அக்சஸ் பண்ண போறோம்னு சொன்னா என்ன டைம் போகலாம்ன்ற எல்லாமே இவங்க மென்ஷன் பண்ணி அந்த என்வலப்ல எங்களுக்கு இருந்தாங்க. அப்புறமே வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நாமளும் லிஃப்ட் ஏறி நம்ம ரூமை தேடி பிடிச்சு போவோமே என்று சொல்லி செகண்ட் ஃப்ளோர்ல இருந்த நம்ம ரூமை தேடி நாமளும் போயிட்டோமுங்க. அட உண்மையிலே ஒரு மிடில் கிளாஸ் பசங்களா இருந்துகிட்டு நாம யூடியூப் வீடியோஸ்லயும் டிவி வீடியோஸ்லயும் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்ணால பாக்குறோமா? இந்த ஹோட்டல்ஸ்ல இந்த ரூமுக்கு எல்லாம் நாம போவோமான்னு சொல்லி யோசிச்சு பார்த்த நாட்கள் எல்லாம் இருந்திருக்கு. அத எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு நானும் நம்ம கேமராமேனும் அட யூடியூப் வீடியோஸ்ல பார்த்த அந்த ரூம்ஸ் எக்ஸ்பென்சிவான ரூம்ஸ்ல நாங்க ஸ்டே பண்ண போறோமா அந்த சந்தோஷத்தோட நாமளும் போனோமுங்க. அவங்க கொடுத்த கார்டை ரூம் லாக்கர்ல ஸ்கேன் பண்ணும் பொழுது அந்த ரூம் ஓபன் ஆச்சுங்க. அடுத்த 3 டேஸ்க்கு நாம இங்க தானா ஸ்டே பண்ண போறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்டோட அந்த ரூமுக்குள்ள போனோமுங்க. ரூமுக்கு போன உடனே ரூம் வாசல்லே ஒரு பெரிய கண்ணாடியோட நம்மள வெல்கம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ரூம்ல நைட் லேம்ப், அதோட 2 பேர் ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு தாராளமான ஒரு டபுள் பெட்ரூம் தானுங்க இது. இந்த ரூம்ல நமக்கு டிவி கொடுத்திருந்தாங்க, ஏசி ரூம் தந்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இங்க குடிக்கிறதுக்கான வாட்டர் பாட்டில் கூட நமக்கு அன்லிமிட்டடா தந்திருந்தாங்க. நாங்க எப்ப வேணும்னு சொல்லி ரூம் சர்வீஸுக்கு கால் பண்ணாலும் நமக்கு அன்லிமிட்டடா இந்த வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ணினாங்க. அது மட்டும் இல்ல, இங்க நாங்க குடிக்கக்கூடிய காஃபி, டீக்குரிய காஃபி பவுடர், சுகர், மில்க் பவுடர் இது எல்லாமே அன்லிமிட்டடா எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்களுங்க. நம்மளோட ட்ரெஸ் லக்கேஜ் வைக்கக்கூடிய ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கபர்ட் கொடுத்திருந்தாங்க, அயன் பாக்ஸ் கொடுத்திருந்தாங்க. நமக்கு ஒரு லொக்கர் கூட அந்த ரூம்ல கொடுத்திருந்தாங்க. அதோட அடிஷனலா ஒரு ஹேர் ட்ரையர் கொடுத்திருந்தாங்க. ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கபர்ட் அங்க நமக்கு கொடுத்திருந்தாங்க. நாம எங்க ரூம் புக் பண்ணினாலும் வாஷ்ரூம் கிளீனா இருக்குமான்னு சொல்லி தான் யோசிப்போம். இங்க இந்த வாஷ்ரூம்ல நமக்கு டவல்ஸ் கொடுத்திருந்தாங்க, ஹேர் ட்ரையர்ஸ் இருந்துச்சு, அதோட ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று அந்த வாஷ்ரூம்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, அந்த வாஷ்ரூம் ஒரு ஸ்பேஷியஸான ஒரு சூப்பர்வான வாஷ்ரூமா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க நமக்கு ஷவர் ஜெல் கொடுத்திருந்தாங்க, ஷாம்பு கொடுத்திருந்தாங்க, பாடி லோஷன் கொடுத்திருந்தாங்க, கண்டிஷனர் கொடுத்திருந்தாங்க. இது எல்லாமே அழகான குட்டி குட்டி பாட்டில்ஸ்ல ஃபில் பண்ணி வச்சிருந்தாங்க. இது எல்லாமே ரீஃபில்லபிள்ங்க. அது முடிய
முடிய நமக்கு ரீஃபில் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்துங்க. அது மட்டும் இல்ல, ஒரு அழகான குட்டி சோப் வச்சிருந்தாங்க, குட்டி மிரர் இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு வேற லெவலான ஒரு எக்ஸ்பென்சிவான ஹோட்டல்ல எப்படி ஒரு வாஷ்ரூம் இருக்குமோ அப்படி நீட் அண்ட் கிளீனா இருந்ததுன்னு தானுங்க சொல்லணும். உண்மையிலே ஒரு மிடில் கிளாஸ் பசங்களா நாம இங்க ஸ்டே பண்றதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டோம்னு தான் சொல்லணுங்க. சரி, நமக்கு இந்த ரூம்ல டிவி எல்லாம் கொடுத்திருந்தாங்களே, இந்த டிவில என்னென்ன சேனல் ஓடுது, அட நம்ம தமிழ் சேனல் எல்லாம் ஓடுமா என்றதை பாப்போம் சொல்லி இந்த டிவியை நாமளும் ஒன் பண்ணியிருந்தோமுங்க. அட டிவி ஒன் பண்ணும் பொழுது நம்ம ஜெட்விங்கோட அட்வர்டைஸ்மெண்டோட டிவி ஒன்னாச்சு. நாமளும் ஒரு சேனலா மாத்தி மாத்தி பார்த்தோமுங்க. அங்கதான் நமக்கு கொடுத்தான் பாருங்க ஒரு ட்விஸ்ட். இது என்னன்னு சொன்னா, இந்த டிவில ஸ்போர்ட்ஸ் சேனல் இருந்துச்சு அண்ட் நியூஸ் சேனல்ஸ் இருந்துச்சு. இந்த ரெண்டு சேனல்ஸும் தானுங்க நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்ல, டிஸ்கவரி சேனல் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே இங்கிலீஷ்ல தானுங்க போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லுவேன் நான். சரி, நீ இதுல நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு டிவி ஓபன் பண்ணி போட்டு நாம நம்மட வேலையை பார்ப்போம் சொல்லி கிளம்பிட்டோமுங்க. அந்த ரூம்ல ஒரு பெரிய சோஃபாண்டு கொடுத்திருந்தாங்க. நம்ம காலை நீட்டிக்கிட்டு உட்கார்ந்து வசதியா இருந்து போன் சாட் பண்ணவும், கோல் கதைக்கவும், நாம கன்வர்சேஷனை செய்யவும் ஒரு சூப்பரான சோஃபா கொடுத்திருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த எக்ஸ்பென்சிவான ஹோட்டலோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் இது தானுங்க. அது ஒரு பீச் சைட்டான வியூவை கொடுக்குற ஒரு ஹோட்டலுங்க. அண்ட் அந்த பெல்கனில 2 சேர் கொடுத்திருந்தாங்க, ஒரு சின்ன டேபிள் கொடுத்திருந்தாங்க. அதுல உட்கார்ந்துகிட்டே நம்ம அந்த பீச் சைட ரசிச்சுக்கிட்டே இந்த ரூம்ல ஸ்டே பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வேற லெவலான ஒரு ஹோட்டலா இருந்துச்சுதுங்க. பேக்கேஜ்ல நமக்கு கொடுத்திருந்த ஒரு அன்லிமிட்டான விஷயம் என்னன்னு சொன்னா, இங்க வாட்டர் பாட்டிலும் அண்ட் அதோட அவங்க கொடுக்கிற காஃபி பேக்கெட், மில்க் பவுடர்ஸ் அண்ட் சுகர், இது எல்லாமே நமக்கு அன்லிமிட்டடா ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்களுங்க. என்னதான் அன்லிமிட்டாவே எல்லாத்தையும் கொடுத்திருந்தாலும் ஒன் கண்டிஷன் என்னன்னு சொன்னா, நமக்கான டீ பிளேன் டீ காஃபி என்னவா இருந்தாலும் அதை நாம தானுங்க நம்மட கையால போட்டு குடிக்கணும். அது எப்படி இருந்தாலும் சகிச்சு கொண்டு குடிச்சு தானே ஆகணும். நாமளும் அதுல டீ ஒண்ட போட்டு இந்த பீச் சைட பார்த்துக்கிட்டே டீ குடிப்போமே என்ற ஒரு நல்ல ஆசையில நாமளும் டீ போட்டு பெல்கனி சைடா போய் நின்றுகிட்டு அந்த கடல் காத்த வாங்கிக்கிட்டு நாமளும் டீ குடிச்சு இந்த ரூம்ல என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோமுங்க. இவ்வளவு காசை கொடுத்து உண்ட கையாலேயே டீ போட்டு குடிக்கிறதுல உனக்கு என்னடா அப்படி ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அப்படி இல்லைங்க. இங்க நாம வந்து ஒரு அமைதியா அந்த பீச் சைட பார்த்துக்கிட்டே அந்த பெல்கனியில இருந்து டீ குடிக்கும் பொழுது அது வேற லெவலான ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சுங்க. அதை நாமளும் இங்க செய்திருந்தோமுங்க. நீ கொடுக்கிற காசுக்கு இவ்வளவு தானே உண்ட பேக்கேஜ்ல இன்க்ளூட் ஆகி இருக்கான்னு நீங்க கேட்பீங்க. அதுதான் இல்லைங்க. அது என்னன்னு சொன்னா, இந்த பேக்கேஜ்ல நமக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது மூணுமே வந்து வெரைட்டியான ஃபுட் இருக்கிற பெரிய புஃபே செட்டப்ல நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இங்க நாம ஸ்டே பண்ற நாள்ல மார்னிங் 7ல இருந்து ஈவினிங் 7க்குள்ள நாம எந்த டைமும் நாங்க இங்க ஸ்விமிங் பூல நாங்க ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸும் இந்த பேக்கேஜ்ல எங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜெட்விங்கோட புஃபே சாப்பாடு வெரைட்டிஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். அது மட்டும் பாய்.